2025 நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகளை சந்தித்த நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டாவது ரொம்ப சிறப்பாக இருக்குமா, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா, நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஏதாவது திருப்பங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு, இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தாண்டு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு அமையணும். அதற்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே கிரக நிலைகள் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு ராகு கேது பயிற்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவு பெற இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி புத்தாண்டு பிறக்க இருக்குது. இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி எப்படி இருக்க போது, உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்க போது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனி வருகின்ற நாட்களில் எப்படி அமைய போகுது, உங்களுடைய தொழில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகுது ஒரு வழக்கம். அந்த கிரகங்கள் மாற்றத்தினால 12 ராசிக்காரர்களுக்கும் சின்ன சின்ன தாக்கங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டு கிரகங்களின் பயிற்சி ஆண்டிலையும் நிறைய நடைபெற உள்ளது. 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்க இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிலம் தங்கம் வாங்கிறதுக்கான முதலீடு இதெல்லாம் செய்வீங்க. மிகப்பெரிய வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திருக்கணித்தபடி பார்த்திங்கன்னா சனி ஏற்கனவே மீனத்தை விட்டு வீட்டில் இருக்கிறார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியும் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் 2 பயிற்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வர இருக்கிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கு அதிசாரத்தில் வந்து அமர போகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். சனி அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. தொழிலில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே தைரியமாக இறங்குவீங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுபகாரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. இதுனா வரையிலும் தடைப்பட்டுகிட்டே நின்றுருந்துருக்கும். வரன் தெரிஞ்சிங்கன்னா கூட டக்குன்னு பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டில் முயற்சி பண்ணுங்கள். அந்த திருமண வயதில் இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரிந்த பெற்றோர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றிணைவீங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களும் இந்த காலகட்டத்தில் பெற்றோரை வந்து சந்தித்து பெற்றோர்களோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் ஒன்று சேரும் ஒரு ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிகமாக நகை வாங்குவீங்க. இந்த ஆண்டில் முதலீடு போடுவீங்க. நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். வீடு வாங்கலாம் அல்லது வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவு முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. நல்ல ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட இந்த ஆண்டில் துர்காதேவியை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் இந்த துர்காதேவி வழிபாடு நல்ல மாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். துர்க்கைக்கு பிடித்த மந்திரங்களை சொல்வது, துர்க்கை கவசம் சொல்வது இதெல்லாம் ரொம்ப நல்லது. பிரசித்தி பெற்ற துர்கா கோவிலுக்கு செல்வது, பட்டீஸ்வரர், கனகதுர்க்கம், கனக துர்கா கோவில் அந்த கோவிலுக்கெல்லாம் சென்றுடுவாங்க. காளி துர்கா, வனதுர்கா இந்த கோவிலுக்கெல்லாம் செல்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பெண் தெய்வங்கள் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அபிராமி அந்ததியை நூற்பயிர் வாங்கி நீங்கள் படிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திருமண வயதில் இருக்கிற தடைகள் நீங்கணும் அப்படின்னா கனகதுர்க ஸ்தோத்திரத்தை சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். படிக்க முடிந்தவங்க படிங்க, இல்லை அப்படிங்கிறனா ஃபோனில் போட்டு கேளுங்க, திருமண தடைகள் நீங்கும். ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அதே ஒரு மன அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனதில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி பிறக்கும். அமைதியான சூழ்நிலையில் நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த துர்காதேவியை இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சொத்து பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். கடந்த 2025ஆம் ஆண்டு நிறைய சொத்து பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த சொத்து பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு தீரும். தாய் வழி உறவுகள் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுடைய உறவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை விட்டு தொலைவில் எங்கேயாவது பிரிந்திருந்த உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்று சேருவாங்க. விவகாரத்து வரை சென்ற கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஜீரண உறுப்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்திலலாம் நல்ல லாபம் கிடைத்தாலும் கூட ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த ஆண்டில் வரும். கவனமாக செயல்படுங்க. ஒரு சிலருக்கு மனக்குழப்பம், மனக்கவலை இது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிற இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் குறைந்து சாதகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுலேயுமே ஒரு முழு முயற்சியோடு இறங்குவீங்க. நேரம் தவறாமல் கரெக்டாக உணவு எடுத்துக்கிறது, வேலையை கரெக்டாக செய்கிறது, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்ல. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வேலைக்கு செல்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது அவங்களுடைய பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. தன்னடக்கமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிறர் குறைய இந்த காலகட்டத்தில் பெரிதுபடுத்த வேண்டாம். அதே மாதிரி வேலைக்கு செல்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மற்றபடி இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமுள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய சண்டை சச்சரவுகள், ஒரு சிலர்லாம் விவாகரத்தே பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கெல்லாம் வந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் வீண் ரோசம், வீண் பிடிவாதம், இந்த ஈகோ பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் மனம் விட்டு பேசினீங்க அப்படின்னாவே பெரிய பாதிப்பு இந்த ஆண்டில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. மற்றவங்ககிட்டையும் சரி உறவுங்கிட்டையும் சரி கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செலவுகள் கொஞ்சம் குறைவு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். சுபகாரியங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். பெற்றோர்கள் பெரியவங்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. வேற்றுமொழி பேசவங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வெளிநபர்கிட்டையும் கூட கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. நடைமுறை சட்டங்களை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படணும். பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப
ரொம்ப அமைதியாக இருக்கிறது நல்லது. தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கையெழுத்து எதுலையாவது முக்கியமான ஆவணங்களை போடும்போது நல்லா கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு கழுத்து வலி, மூட்டு வலி, மன அழுத்தம், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்படுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க துர்க்கை வழிபாடு செய்யுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் அமையட்டும். தேங்க்யூ.